டெஸ்ட்டு மேட்ச்சு திருவிழா ஸ்டார்ட்டுங்க. டெஸ்ட்டு மேட்ச்சு களை கட்டுது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தோடனே நம்ம பிரசித் கிருஷ்ணா பால் எடுத்துகிட்டு வந்து ஜிங்கு ஜக்குன்னு ஸ்விங் பண்ணார். அவ்வளோ ஸ்விங் பண்ணல, ஆனால் இருந்தாலும் நல்ல பேஸில் போட்டார். அடுத்து நம்ம மனோஜ் சுதார் வந்து பாலை திருப்புன்னு திருப்பி விட்டார். 2 பேரும் பண்ண சம்பவத்தால் இவர் வந்துட்டு 83க்கு 3, இவர் 47க்கு 3, ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் மனோஜ் சுதார் ரொம்பவே நல்லா போடுறாரு. போன மேட்ச்சில் கூட 10 விக்கெட் ஹால்லாம் எடுத்தார். மனோஜ் சுதார் இந்த பையனுக்கு நல்ல பிரில்லியண்ட்டான ஃப்யூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டெஸ்ட்லேயும் ஓடிஐலையும் வாய்ப்பு கொடுக்கணும் இவருக்கு. அதே மாதிரி சூர்யா பந்தாரா இவர் ஒரு 80 ரன்ஸ் அடித்தார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இவர் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார், அவுட் ஆகிட்டார். அப்புறம் நம்ம சோனல் தினுஷா வந்துட்டு எல்லா மேட்ச்லையும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸ்ரீலங்காக்காக இவர் ஒருத்தால் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. 85 நாட் அவுட்டு. அண்ட் நாளைக்கு ஒரு ஆடலாம் வாய்ப்பு இருக்குது. அண்டு திக்வாலா மேலே பர்ஃபார்ம் நினச்சா, ஆனால் திக்வாலா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் அப்புறம் நம்ம இந்தியா ஃபாலோ ஆன் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ ஆன் ஆகிற மாதிரிலாம் தெரியல. மறுபடியும் இந்தியா பேட்டிங் ஆடி தான் ஆகணும். பட் ஆனால் தினுஷா இல்லை, தினுஷா பேர் ஒரே மாதிரி இருக்கவும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. தினுஷா வந்துட்டு செஞ்சுரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.